வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நான் குபேரப்பான வீடியோ போட்ட உடனே இது எதுக்காக வைக்கிறீங்க, இதில் என்னென்ன போட்டு வைக்கணும்னு சொல்லி கேட்டிங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் என்னென்ன முக்கியமான பொருள் போட போகிறோன்னு பார்த்துக்கலாம். எல்லா பானையும் சூப்பராக வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பானையிலையுமே நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய பானை மொத்தம் 5 பானை இல்லைங்களா? அந்த பெரிய பானையில் பார்த்தீங்கன்னா அந்த பானை நிறைய பச்சரிசி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பச்சரிசி தாங்க போடணும். முடிஞ்ச அளவு பண்ணாத அரிசி இருந்ததுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லைங்களா, பூஜைக்குன்னு வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த அரிசி ஃபுல்லாக அந்த கழுத்து நிறைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஒரு எடுத்து வச்சிடலாம். இப்போ 2வது பானையில் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துவரம் பருப்பு தாங்க நான் போட போகிறேன். முக்கியமாக அரிசி, பருப்பு, உப்பு இருக்கணுங்க. நடு வீட்டில் கண்டிப்பாக இது 3மே வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம சாப்பிட்ற அன்னத்துக்கு குறையவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அரிசி, பருப்பு, உப்பு கம்பல்சரி. நான் 3 பானை தான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இப்போ 5 பானை கொடுத்துருக்கிறதால நான் 5 பானையிலே சூப்பரான பொருள் தான் போட போகிறேன். ஏன்னா என்ன போடணும்னு எனக்கு தெரியும். 2வது பானையில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கழுத்து நிறைய துவரம் பருப்பு தாங்க போட்டிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத பருப்பு தான் போட்டிருக்கேன். அதை எச்சில் பண்ணாததாக போட்டிருக்கேன் நான். 3வதாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு தாங்க, சின்ன பானை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன பானையில் ஃபுல்லாக போட முடிஞ்சால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை, அது ஒரு மாதிரி அது உப்பு போட்டால் பானை ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் லேட்டாக மாற்றுவீங்க, ரொம்ப நாள் கழித்து மாற்றுவீங்க அப்படின்னாக்கா, சும்மா ஒரு பேப்பரில் மடித்து உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி மாற்றுவேன். அதனால் கழுத்து நிறைய கல் உப்பு போட்டாச்சு. அது ரொம்ப குட்டி பானை தான், சும்மா ஒரு 2 ஸ்பூன் போடுறதுமே ரொம்ப போயிடுச்சு அந்த கல் உப்பு. அவ்வளோதாங்க. 3வது பானையிலையும் போட்டாச்சு. இப்போ 4வது பானையில் என்ன போட போகிறோன்னு சொல்லி பார்க்குறீங்கனாக்கா, முக்கியமான பொருளுங்க. இந்த 4வது பானை, 5வது பானை ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ம் முக்கியம்தான், இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த கோமதி சக்கரம், சோழி, தாமரை விதை, குன்றின் மணி, அம்மாவுக்கு மகாலட்சுமி அம்மா வளையல் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம குட்டி குட்டி வளையல் இருக்கும் இல்லைங்களா, அந்த வளையல் தான் நம்ம போட்டு வைக்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலும் இது கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இந்த பொருளை யார் வீட்டில் வச்சுருக்காங்களோ அங்கே அந்த அம்மா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 4வது பானை இதெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன். ஒன்றோ இல்லை 2 போட்டுக்கோங்க. பானை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். 5வது பானையில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கற்பூரம், கொஞ்சமாக ஜவ்வாது, லவங்கம், ஏலக்காய், 2 துண்டு பட்டையை குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வர மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம்லாம் என்ன இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் வாசனை பொருட்கள் சொல்கிறதுனால எல்லாமே பிடிக்கும். இப்போ 5 பானையும் போட்டாச்சு. 1த்தில் பச்சரிசி, 1த்தில் துவரம்பருப்பு, 3வது கல்லுப்பு, 4வது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச கோமதி சக்கரம், சோழி, தாமரை விதை, குஞ்சின்மணி, அந்த வளையல்கள் போட்டிருக்கோம், அர்ச்சனை வளையல்கள் போட்டிருக்கோம். 5வது பானையில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டிருக்கோம். இதுதாங்க 5 பானையோட முறையே பார்த்தீங்கன்னா இதுதான். 3 பானைனா நீங்கள் வெறும் அரிசி, உப்பு, துவரம் பருப்பு போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் வச்சுருங்க. ரொம்ப விசேஷம் விரலி மஞ்சள். இது இவ்வளோதாங்க நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வடகிழக்கு மூலையில் வைக்கிறது